வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம இன்றைக்கி ரேப்பிடோ சேலஞ்சில் 30 நாள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்க. அதில் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி நான் கிளம்பும் போதே டைம் பார்த்தீங்கன்னா 9:40 பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ 9:40க்கு தான் நான் இப்போது ஆனே பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணோன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. சரி அதை வாங்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கேங்க. இந்த ஆர்டர் இப்போ நம்ம எங்கே வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபீல்ட்ஸ் மால் தான். எப்போ பாரு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ப்ரூஃபீல்ட்ஸ் மாலில் 3 மாடி அவன் ஏற வைக்க விட மாட்டானாட்டிருக்கு இந்த ரேப்பிடோக்காரன். ஸோ நேற்றும் இப்படி தான் ஆச்சு. இன்றைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ப்ரூஃபீல்ட்ஸில் தான். ஸோ அதை போய் வாங்கிட்டு இந்த ஆர்டர் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னா நம்ம காலப்பட்டியில் கொடுக்கணுங்க. காலப்பட்டியில் எங்கேயும் கரெக்டாக பார்க்கல, காலப்பட்டியில் மட்டும்தான் போட்டுருந்துச்சு. வாங்கிட்டு 10 கிலோமீட்டருக்கு அடிச்சு 10 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருந்ததுன்னா 91 ஏதோ போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேங்க. அதுதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அம்மா கூப்பிட்டு பேசிடலாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். எங்கள் அம்மா மறுபடியும் என்னை பிடிச்சி திட்டிகிட்ருக்கு. என் தங்கச்சி வேறு எங்கள் அப்பா கிட்ட சன்னமாக போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா இன்னைக்கு காலையில் ஃபோன் பேசும்போது என்கிட்ட சொல்கிறாருங்க. ஹலோ ஹலோ பா, என்ன பண்ணிருக்க? என்ன சாப்பிட்ட? எங்க? சரிப்பா. நான் சாப்பிட்டப்பா, சாப்பிட்டு இப்போ தான் ரூம் கிட்ட வந்தேன். பா இல்லைப்பா, கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு வந்துடும்ப்பா. போர் அடிக்காது. பா நான் ஃபுட் டெலிவரி தான்ப்பா ஓட்டிகிட்ருக்கேன். அப்படின்னா சாப்பாடு இப்போ வாங்கி நம்ம கொடுக்குறது, அவ்வளோதான். அது போர் அடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஓட்டு, அவ்வளோதான். 11 மணிக்கெல்லாம் போயிடுவேன். பா நிஜமாதான்ப்பா. எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாலாவ? நான் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன்ப்பா. கொஞ்ச நேரம் போர் அடிக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு போயிடுவேன். சரிப்பா, நான் பார்த்து தான் இருப்பேன். அதனால தான் சரி ஃபுட்டு கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு போயிடலான்ட்டு. இல்லைப்பா, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைப்பா. அதான் பார்த்து பத்திரமா இருந்துப்பா, அவ்வளோதான். அது பார்த்து சரிப்பா, நான் பார்த்து தான் பட்டிருக்கேன். சரிப்பா, நான் அதான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஓர் அடிச்சிச்சுன்னா போயிடுவேன். சாப்பிட்டேன்ப்பா, சாப்பிட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். சரிப்பா. என்ன குண்டுக்கிட்டே சொல்லிட்டாளா அவ? சரிப்பா, அவ்வளோதான். அம்மாட்டெல்லாம் சொல்லாத. அம்மாட்டெல்லாம் சொல்லிடாது, அவ்வளோதான். சரிப்பா சரிப்பா, இப்போ குண்டு வந்துச்சுன்னா கூப்பிடு. ஹலோ குண்டு, என்ன பண்ணிருக்க? நான் சாப்பிட்டேம்மா, இப்போ தான் சாப்பிட்டு ரூம் கட்ட நின்றுருக்கேன். நான் தோசைம்மா.
சாப்பிட்டேன், 3 தோசை சாப்பிட்டேன். சரிம்மா, நான் போய் தூங்குறேன், நீ தூங்கு. டாட்டா, குட் நைட். ஒன்றும் இல்லைம்மா, குட் நைட். சரி டாட்டா, வைக்கிறேன். ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ, என் தங்கச்சி ஏதோ போட்டு கொடுத்துட்டானே. அவள் அமைதியாகவே அடங்கிட்டே இருக்க மாட்டான், அவளுக்கு இருக்கு. எங்கள் அப்பா என்கிட்ட காலையில் பேசும்போதே எனக்கு அப்படியே லைட்டாக தெரிஞ்சிச்சு, என்னடா அப்பா இப்படி பேசாதே, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ போட்டு வாங்குற மாதிரியே இருந்துச்சு. நேற்று எத்தனை மணிக்கு போனேன், எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னுச்சு. கன்ஃபார்மே வந்துட்டேன், ஏதோ சொல்லி வச்சிட்டா அப்படின்னு பார்த்தா என் தங்கச்சி என்ன பண்ணியிருக்கா, நான் ரேப்பிடோ ஓட்டதெல்லாம் சொல்லி வச்சிட்டாலாட்டிருக்கேன் ப்ரோ. சட், எங்கள் அப்பா எதுவும் சொல்லாது, உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் அப்பாவும் மாதிரி தான் ப்ரோ. இப்போ நானும் எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது எப்படின்னா, எங்கள் பாட்டி ஊரில் இருந்து அவங்க வெளியே சென்னையெல்லாம் போய் தனியாக இருந்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் சொல்லும் போதெல்லாம் என்னடா அருவு போட்டிருக்காரு அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்மலாம் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் தெரியும், நம்ம பசங்களுக்கு இப்படி தான் அருவு போட போகிறோன்னு. அதான் எல்லாம் இருக்கிறது தாங்க. இப்போ என் தங்கச்சி சொல்லி வச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா, எங்கள் அம்மா நீ வேலைக்கும் போக வேணாம், ஒன்றும் போக வேண்டாம், வா வீட்டுக்கு கிளம்பி அப்படின்ட்டு ப்ரோ. இது ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் அப்படியே சன்னமாக வந்துட்டு, நீ சேலஞ்சு பண்ணுறதெல்லாம் பண்ணு, உடம்ப பார்த்துட்டு பண்ணு அப்படின்ட்டு இருக்கேன்னு. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் சேலஞ்சு பண்ணுறேன், இழஞ்சு பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், கைகாலெலாம் உடச்சி போட்டு நீ வீட்டில் உட்கார வச்சுருவேன், நீ ஒழுக்கு மரியாதையாக வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா பேசுறது பார்த்தா எங்கள் அப்பா சொல்லாது, தோன்றதை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, நான் முடிஞ்சேன். தொடர்ந்து ஒரு 2-3 நாள் வீடியோ வரலைனாவே நீங்களே நினச்சிக்கோங்க, இந்த நாய் எங்கேயோ மாட்டிட்டான், அவங்க அம்மா அவனை செருப்பில் அடிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்களே. இன்றைக்கி என்னாச்சுனாங்க, நேற்று எடுத்த வீடியோஸ் எல்லாம் இன்றைக்கி போட்டு சரி எடிட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸு ஒரு பெரிய வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லி எடிட் பண்ணி பார்க்குறேன். நேற்று எடுத்த வீடியோ மொத்தம் 1 மணி நேரம் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அதை எங்கே நான் 20 நிமிஷம் 22 நிமிஷம் கொண்டு வருது. அப்புறம் அதுலேயும் நான் நிறையா இதை கட் பண்ணி எப்படியோ ஒரு 35 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டேங்க. 35 நிமிஷத்துக்கு கொண்டு வந்தோன்னே அதை ஃபைலை டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன், 42 ஜிபின்னு இருக்குது. நான் ஷாக் ஆகிட்டேன், அடா பாருங்களா, இதே நான் ஃபோன் 256க்கு பதிலாக 128லாம் வாங்கியிருந்தேன்னா இதை நான் ஏற்றிருக்கவே முடியாதுடா அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அதில் ரெசல்யூஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணி நான் டவுன்லோட் பண்ணோன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.48 ஜிபி வந்துச்சு. சரி பரவாயில்ல, இந்த கிளாரிட்டியிலையாவது இருந்தால் தான், கொஞ்சம் லென்த்தாக வேறு இருக்குது வீடியோ போட்டால் தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும்ட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேங்க. அது நான் 3:45க்கு அப்லோட் பண்ண ஆரம்பித்தவன் ஒரு 6:30 மட்டும் எனக்கு 17%லேயே அப்லோடிங்லேயே தான் இருந்துச்சு. நான் என்னடா இது அப்படின்ட்டு 5G கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் ஓடி போய் பண்ணிகிட்டு இருந்தான். கடைசியில் எங்கள் ஷோரூமில் இருக்க மொக்க ஒய்ஃபை பிஎஸ்என்எல்ங்க. அதை நான் சும்மா சரி கிளிக் பண்ணி பார்க்கலாம், வந்துச்சுன்னா வரட்டும், இல்லைன்னா அப்லோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு விட்டுறேன். பார்க்கலான்னு அப்லோட் பண்ணுறேன். ஒய்ஃபையில் அப்லோட் ஆனோன்னே மறுபடியும் 0லேருந்து அப்லோடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கடுப்பாயிருச்சு, ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமேன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்லோடிங் டைமு 6 hours 5 hoursன்னு காட்டிகிட்டு இருந்துச்சு. பிஎஸ்என்எல் ஒய்ஃபை கிளிக் பண்ணோன்னே 9 minutesன்னு காட்டுறக்கு ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, அட என்னடா இது பிஎஸ்என்எல்ல 9 minutesல ஏறிடும்னு காட்டுது, இது தெரிஞ்சது நான் 4 மணிக்கு நினச்ச மாதிரியே வீடியோ போட்டுருப்பேனேடா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு இனிமேல் பிஎஸ்என்எல்ல போட்டால் கொஞ்சம் ஏதோ சீக்கிரம் போயிட மாட்டேருக்கு ப்ரோ. இதுக்கும் என்னோடது ஏர்டெல்லில் 5G நெட்ஒர்க்கு ஃபோனில் வச்சுட்டு சப்போஸ் இது கட் ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு ஒய்ஃபை வேணும்னு ஒய்ஃபை ஃபோனை 2 ஃபோனை அண்ணாங்க கிட்டேருந்து பிடிக்கி வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் போனால் சீக்கிரம் என்னங்க போங்க, செம்ம அட்ராசிட்டிங்க இன்றைக்கி. ஆனால் வழியோட வைக்கலாங்க, ஏன் வழியோட
ஃபஸ்ட்டு ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எங்கேனா நம்ம ஸ்பீட் லிமிட் எக்ஸிட் அதில் 62 வந்ததுக்கெல்லாம் ப்ரோ இவங்களை என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இன்றைக்கி 228 ரூபா அதுக்குள்ளே ஓட்டிட்டான் நான். அதுதான் கிடையாது. என்னென்னா நைட்டு 12 மணிக்கு ஓட்டினதும் இன்றைக்கோட கால்குலேஷனில் தானே இருக்கும். இது வரைக்கும் நம்ம 516 ரூபா ஓட்டியிருக்கோங்க. வேறு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் அப்படியே. ஓகேங்க, நான் மிச்சத்தில் ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நானும் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க, ஏதாவது ஆர்டர் வருமானு பார்க்குறக்கு. எங்கேயுமே ஆர்டர் வர மாட்டேங்குதுங்க. சரி, நான் இந்த பக்கம் போனால் சிங்கநல்லூர் வரும், இந்த பக்கம் போனால் பீலமேடு, இந்த பக்கம் போனால் நம்மளுக்கு காலப்பட்டி, இந்த சைடு போனால் நம்மளுக்கு சின்னியம்பாளையம் வரும். நாளுக்கும் நடுவில் இருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டே தீருவோன்னு கணிப்பின் கடவுளாட்ட வச்சுட்டு இருந்தேன். நீ எப்பட்றா, அதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவும் ஒழுங்காக நடக்காதில்ல, அப்புறம் எதுக்கு நீ நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டருமே போட மாட்டாங்கங்க. நான் விட்டு எத்தனை 10:10க்கே அந்த ஆர்டர் முடிச்சிட்டேன். 20 நிமிஷமாக நிற்கிறேன் வெட்டியாக நின்றுட்டுருக்கேன். என்னங்க கட்டு பண்ணுறானே, நம்ம ஓட்டலான்னு பார்த்தா ப்ரோ இவனுக்கு என்ன ப்ரோ, இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானு ப்ரோ, ஆளை மாற்ற வேண்டியதுதான் இவனுங்களை. ரேப்பிடோ இவனை நம்பி நான் 30 நாளில் 15,000 ரூபா அடித்து காட்டுறேன்னு சொல்லி வச்சுருந்தா இவனுங்க என்னென்னா ஆர்டரே தரமாட்டேங்கிறானு. இதில் நான் எங்கே போய் டார்கெட் அடித்து சட்டு விட்டுன்னு இவனுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன்டா, நாம் ஜெயிச்சிட்டோம் மாறான்னு எப்படி நான் பாட்டெல்லாம் போடுறது, நீங்களே சொல்லுங்கள். என்கிட்ட ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்குது, ஜெயிக்க முடிகிற வரைக்கும் என்கிட்ட சக்தி இருக்குது. ஆனால் இவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாதால ப்ரோ நான் ஜெயிப்பேன், கொடுக்கவே மாட்டானுங்க ப்ரோ, கட்டு கொடுத்துருக்கானு. அம்மாள் கிட்ட நின்னாலும் எதாவது ஆர்டர் வருமானு வேணால் பார்க்கலாமா, இங்கே ஏதாவது வேணால் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 11 மணி பக்கம் ஆக போதும். ஆனால் இன்னும் நான் 516 ரூபாயில் தான் இருக்கேன். இது நேற்றோட டார்கெட்டே நான் இன்றைக்கி தாங்க அடிச்சிருக்கேன். அப்போ இன்றைக்கோட 500 ரூபாய் நான் எப்படி நான் அடிக்கிறது? சீக்கிரம் போட்டானுங்கன்னா பரவாயில்ல, போட மாட்டானுங்களே. நம்ம காலப்பட்டியிலேருந்து ரேஸ்கோஸ் வரைக்குமே நம்ம வந்துட்டோங்க, இன்ன வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட போடல. சரி நானும் கொடுங்கடா, கடைசிக்கு பைக் டாக்ஸி ஆர்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓட்டலான்னு பார்த்தா இவனுங்க அதையும் கொடுக்க மாட்டானுங்க. ஃபுட் டெலிவரி ஆர்டர் வந்துச்சுன்னா அதுவும் இல்லை, ஒரு ஆர்டர் கூட வர மாட்டேங்குதுங்க. நானும் சரி அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டு கடைசியாக ஓப்ஸு இப்ஸுன்னு எல்லாம் வந்துட்டு இங்கே நான் ரேஸ் கோர்ஸே வந்துட்டேன். பாருங்க ரேஸ் கோர்ஸே காற்று வாங்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரில. லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது இன்றைக்கி. நான் இந்த டைமில் எப்படா மழை வரும் அப்படின்னு ரெயின் கோட்டெல்லாம் நான் பேக்லேருந்து எடுத்து ஷோரூமில் தூக்கி வீசிட்டு வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா இன்றைக்கி அவ்வளோதான், ஊதான். நானும் சரி கடைசிக்கு எங்கே ஏதாவது ஒரு பக்கத்துக்காவது ஆர்டர் இவனுக்கு கொடுத்துருவானுங்க, ஏதாவது ஒன்று போகலாம் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு கொடுக்கவே மாட்டானுங்க. ராமநாதபுரம் ஏதாவது ஒன்று கொடுங்கடா, பிள்ளைகளோ ராமநாதபுரம் ஏதாவது கொடுக்கடா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ தாங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ் பக்கத்தில் ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கிட்டு இது நம்ம வேடப்பட்டி கொடுக்க போகணுங்க. எனக்கு தெரியும் வேடப்பட்டியில் அவ்வளோவா லாங்கு தான், நேற்று வாங்க ஆர்டரும் வரல. ஆனால் என்னங்க பண்ணுறது, நம்ம ஓட்டவே இல்லைங்க, சும்மா வெட்டியாக அவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஓட்டிட்டாவது வரலாமேன்ட்டு தாங்க நான் சரின்னு இதை கிளிக் பண்ணிட்டேன். நானும் சரி ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லி அங்கேருந்து இவ்வளோ தூரம் கடைக்கு அந்த எல்லோ கலர் லைட் போட்டிருக்கிறது பக்கத்தில் தாங்க நம்ம வாங்க வேண்டிய கடை, பக்கத்தில் இவ்வளோ தூரம் வர கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. பார்த்தீங்களா, ஏதோ யாரோ சூன்யம் வச்சுட்டாங்க நம்மளுக்காக, இந்த நாய் சேலஞ்சை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. டேய் நீங்கள் எத்தனை பேர் சூரிய வச்சிங்கன்னாலும் நான் ஓட்டுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசை வேணால் தேர்த்திக்கலாங்க. ஆனால் ஆர்டர் வந்தால் தானேங்க ஓட்ட முடியும். விடுங்க அப்படியே நம்ம ஆர்எஸ்4 சைட் போகலாம். ப்ரோ இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் ப்ரோ. கொடிஷியா போயிட்டேன், அங்கேருந்து காலப்பட்டி வந்துட்டேன், காலப்பட்டியிலேருந்து
காலப்பட்டியிலேருந்து மறுபடியும் ரேஸ் கோர்ஸ் வந்தேன். ரேஸ் கோர்ஸ்லேருந்து மறுபடியும் இப்போ ஆர்எஸ்புரமே போக போகிறேன். இன்னும் நான் வந்து உங்களுக்கு ஊரெல்லாம் சுற்றி காட்டணும் தான் வந்திருக்கேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க உங்களுக்கு இருங்க. இப்போ ஏதோ போட்டிருக்கானே டாட்டாபாடு, மருதக்குட்டி நகர், ரத்தினபுரி, டாடா நகர். ஆர்எஸ்புரம்லேயும் சாபு 3 ஷவர்மா அதங்க இருக்கு. ஓ இந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஓகே தெரிஞ்சிச்சு. இந்த லாஸ்ட்டில் நம்ம நெல்லை விலாஸ் பக்கத்தில் இருக்குது. 3 கம்பம் இருக்குது. ஓகேங்க. இனிமேல் நம்ம போட்டு தாக்கு, அதுதாங்க போட்டு தாக்க வேண்டியதுதான். இனிமேல் நம்ம ஆட்டம் தகர்க்கும். நம்ம டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20 ஆச்சு. நம்ம இப்போ தாங்க செகண்ட் ஆர்டரே நம்ம வாங்கிட்டு போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டருக்கு காலப்பட்டி போயிட்டு அங்கேருந்து சும்மா திரும்பி மறுபடியும் காலப்பட்டியில் கொடுத்துட்டு காலப்பட்டியிலேருந்து ஆர்எஸ்புரம் வரைக்கும் எந்த ஒரு ஆர்டருமே வராமல் வந்துட்டு மறுபடியும் இப்போ ஆர்எஸ்புரம்லேருந்து இப்போது டாட்டாபாடுக்கு ஒரே ஒரு ஷவர்மாவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் 2வது ஆர்டர் தான் இப்போ தான் ஓட்டவே போகிறேன். இது ஓட்டினாலும் 45 ரூபா எவ்வளோதோ வரும். என்னங்க இது டைம் செட் ஆகிட்டு அதான் நம்ம பீக் ஹவர்ஸில் ஓட்டினா தான் கொஞ்சம் நிறையா வரும். எனக்கே தெரியும் அது. இந்த டைமெல்லாம் மேக்ஸிமம் ஆர்டரே வராது, ரொம்ப ரேர் தான். அதனால தான் சரி பரவாயில்லன்னு சொல்லி இந்த டைம் சூஸ் பண்ணியே பண்ணலான்னு பார்த்தா முடியாதுன்னு இல்லை முடி வச்சு காட்டுவேன். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ ஆர்டரே தர மாட்டேன். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கா? இந்த வழியிலெல்லாம் போகும்போதுங்க அப்படியே நம்ம அந்த சூப்பர் பைக்கெல்லாம் வச்சுருந்தோன்னா எப்படி நம்ம ரேவ் பண்ணி பார்த்துட்டு அந்த சவுண்டை ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த இன்ஸ்டா ரீல்ஸில் கூட ஒருத்தர் நல்லா R1M வச்சுட்டு நல்லா பக்கத்தில் போயிட்டு பாப்பா அப்படின்ட்டு இருப்பான். அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்து அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி சூப்பர் பைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் பண்ணணும்னு ஆசைங்க. அந்த சவுண்டெல்லாம் கேட்டாவே ஓட்டமெல்லாம் வெறியாகும். இந்த வாங்கறதுக்காகவே நான் வண்டி ஓட்டுறேன்டா அப்படின்னு தோணும். ஆனால் இவன் கொடுக்குற ஆர்டரை வச்சு நம்மளால ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாது. ஆர்டர் கொஞ்சம் கொடுத்தானா பரவாயில்ல, பார்த்தனா கொடுத்தா பரவாயில்ல. இந்த ஆர்டரே நம்ம கொடுத்தாச்சுங்க. செகண்ட் ஆர்டரே நம்ம இப்போ தான் கொடுக்குறோம். இதில் நம்ம எப்படி ஓட்டி எப்படி மொத்தமாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? 567 ரூபா தான் ஓட்டியிருக்கோம் 2வது நாளில். ஒரு நாளைக்கு 500 ரூபா டார்கெட் வச்சுருந்தனால தாங்க நம்ம 15,000 30 நாளில் அடிக்க முடியும். 2வது நாள்லேயே இந்த 500 ரூபாயிலே உட்காந்துருந்தோன்னா எப்படி அடிக்கிறது? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வேலை செய்கிற நேரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அந்த அதிகப்படுத்துகிற நேரத்தை நம்ம கொஞ்சம் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ நம்ம மார்னிங் 9 o'clock வரைக்கும் இருக்குது. நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா இப்போது நம்ம போகிற வரைக்கும் போகலாம். ஏதாவது ஆர்டருக்கின்னு கொடுத்தானுங்கன்னா அதை அப்படியே வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கேங்க. சப்போஸ் ஆர்டர் வரலையா அப்படியே ரூமுக்கு தெரிச்சிட்டு காலையில் நேரமாக ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஓட்டுறக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்?
தெரிஞ்சு இவனுக்கு ஆர்டர் போட மாட்டேன்னு. இப்போ யோசிக்கிறதா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அப்படியே என் ரூமுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஏதோ கிளைமேட் சரியில்லைங்கிறனால எதுவுமே ஆர்டரே வர மாட்டேங்குது. என்ன கருமோனே தெரிலங்க இன்றைக்கி. ஏன் இப்படி இருக்குது? ரெகுலராக ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கும் நம்ம இன்றைக்கி போனது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சிட்டிஸ் தான். அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் இன்றைக்கி வரமாட்டேங்குதுன்னே தெரியலையேங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப ஒரு மாதிரி மழை வர மாதிரி தான் இருக்குங்களா. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். அப்படியே பனி பயங்கரமாக இருக்குது, மழை வர மாதிரியே இருக்குது. இன்றைக்கி ஒரு மாதிரி கிளைமேட்டே அப்படி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் ரேப்பிடோவில் பைக் டாக்ஸியும் எதுவுமே வரல, ஃபுட் ஆர்டரும் எதுவும் இந்த டைமுக்கு மேலே வரலன்னு நினைக்கிறேங்க. ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்னிங் நேரத்தில் எந்திரிச்சிட்டு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு நம்ம இன்றைக்கி விட்டதெல்லாம் மார்னிங் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சேலஞ்சில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணுங்க. விட்டுறக்கூடாது, விட்டுற மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம்லாம். காலையில் நேரத்தில் எந்திரிச்சிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம டே 2ல் மார்னிங் டைம் ஓட்டலான்ட்ருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 பக்கம் ஆச்சு. சரி, அதான் இந்த டைமில் ஓட்டினா நம்ம எதாவது கொஞ்சம் பிடிச்சிடலான்ட்டு தாங்க. ஏன்னா நேற்று நைட்டு சுத்தமாக எதுவுமே ஆர்டரே கிடைக்கல. மொத்தமாகவே 130 ரூபா 140 ரூபா பக்கம் தான் ஓட்டியிருப்போம். இன்றைக்கி ஏதாவது கொஞ்சமாவது ஓட்டலான்ட்டு தாங்க. போயிட்டுருங்க. நம்மளும் சாய்பாபா காலையில் வெயிட் பண்ணுறோம். இந்த பெட்ரோல் பங்க்கார அண்ணங்களை நம்மளை மனசில் திட்டிருப்பார். ஒன்று உள்ளே வந்து நில்றா, இல்லை வெளியே போய் நில்றா, ஏன்னா இது சைடில் நின்றுட்டுருக்க அப்படின்னு. ப்ரோ நான் இங்கே வந்து 7:45 7:50க்கு வந்தேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 வரைக்கும் ஆச்சு. இன்னும் வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட வரல. எனக்கு தெரிஞ்சு எவனோ சூனியம் வச்சுட்டான். கன்ஃபார்மாக எவனோ சூனியம் வச்சுட்டான் நம்மளுக்கு. நம்மளும் அங்கே சாய்பாபா காலையில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோங்க. எதுவுமே ஆர்டரே கிடைக்கல. ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. அதுவும் என்னென்னா ஏர்போர்ட் பக்கத்தில் காட்டுச்சு. ஏர்போர்ட் போகலாம், இப்போ பிரச்சனை இல்லை, 8:30 தான் ஆச்சு. இருந்தால் என்னென்னா மறுபடியும் அங்கேருந்து நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் சும்மா வரணுங்க. அதனால தான் சரி எப்படியே போயிட்டு வர அமௌண்ட் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுவும் ஃபுட் டெலிவரி ஆர்டரில் டாக்ஸி ஆர்டரு. ஸோ அதில் அவனுக்கு ரிடக்ஷன் அதெல்லாம் போகும்போது நம்மளுக்கு 70 ரூபா தான் வரும். 22-25 கிலோமீட்டர் பக்கமே வந்துடும். சரி அதாங்க, அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம வடகோவை ஆர்எஸ் போகிறோம். இந்த சைடு ஏதாவது வந்துச்சுன்னா சரிங்க, பக்கத்துலையாவது ஏதாவது லோக்கலில் கிடச்சிதுன்னா அதை ஓட்டிகிட்டு இருக்கலாம். இப்படி பாருங்களேன், அக்காங்க 3 பேரும் ஒரே மாதிரி சாரி போட்டு போயிட்டுருக்கேன். 3 பேர் இல்லை 4 பேர். அதான் ஆர்எஸ்புரம்லையாவது ஏதாவது ஆர்டர் வருமானு பார்க்கலாங்க. இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளோதான், ஊர் தான். எனக்கு தெரிஞ்சு ஆப்பு ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. இல்லை ஏன்னா கண்டிப்பாக இதை வந்துகிட்டே இருக்குங்க. டாக்ஸி ஆர்டராவது ஏதாவது ஒன்று வரும், இல்லை ஃபுட்டு பிக்கப் வந்துகிட்டே தான் இருக்கும். என்னன்னே தெரியல. வணக்கம் உறவுகளே. டே 2ல நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே நம்ம 142 ரூபாய்க்கு மட்டும்தாங்க ஓட்டியிருக்கோம். ஏன்னா நைட்டு நம்ம ஆன் பண்ண டைமே லேட் ஆகிடுச்சு, ரொம்பவே 9:45 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எதுவுமே ஆர்டரே எதுவுமே கிடைக்கல. 2 ஆர்டர் தான் கிடச்சிது. மொத்தமாக நைட்டு 12 மணி வரைக்கும் 12:15 வெயிட் பண்ணுறேன், எதுவுமே கிடைக்கல. சரி நம்ம நைட் ஓட்டினா இனி ஆர்டர் எதுவும் கிடைக்காதுன்னு காலையில் ஓட்டலானே காலையில் 7:30 கிளம்பிட்டேன். 7:30 கிளம்பா அப்போ ஏதோ ஆர்டர் கிடைக்கலங்க. அப்படின்ட்டு 8:15 ஒரே ஒரு ஆர்டர் கிடச்சிது. ஏர்போர்ட் வரைக்கும் போய் டாக்ஸியில் ட்ராப் பண்ணும்போது கிடச்சி. ஆனால் 8:15 நாங்கள் போயிட்டு வர 9 மணிக்குள்ளே வர முடியலன்னு இருக்கலாம். 10 மினிட்டு எனக்கு ஆஃபீஸ் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் அங்கே போகிற கிலோமீட்டரே வேஸ்ட்டு தாங்க. ஏன்னா 10-12 கிலோமீட்டர் பக்கம் போகணும். திரும்பி 12 கிலோமீட்டர் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அது 9 மணிக்கு மேலே ஆயிடும் அவங்கள இறக்கிறதுக்கு. ஸோ அந்த சேலஞ்சு வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் கிலோமீட்டரும் வேஸ்ட் ஆகிடுங்கிற காரணத்தினால நான் அது எது பெருசாக ஓட்டல. இன்னும் நம்ம
டோட்டலாக நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 567 ரூபா ஓட்டியிருக்கோங்க நம்ம 15,000 சேலஞ்சில். இன்றைக்கி டே 2. நம்ம டே 3ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.